உங்கள் பேர் குமரேசன், அது நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பெரியவா கூட ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு, கைங்கரியம் பண்ணிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அணுக்க தொண்டார் அப்படின்னு சொன்னோம்னா இருக்கிற அந்த ஒரு பெரியவாருடைய பரிவாரங்களில் ஒருத்தராக இருந்திருக்கேன். நீங்கள் பெரிய பாகியசாலி. உங்களுக்கு என்ன வயசாக இருக்குது? எனக்கு இப்போ 59 வயசாக இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட்டை பூர்த்தி ஒரு குட்டி கொண்டாடணும், பண்ணிடலாம். சூப்பராக பெரியவா இருக்கா, நான் சூப்பராக பண்ணி கொடுத்துருவா. இது ஃபஸ்ட்டு நீங்கள் பெரியவாளை தரிசனம் பண்ணது எந்த வயசு இருக்கும்? 71 கலவையில் பெரியவா இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஆரம்ப தரிசனம். அப்போ போடலை எனக்கு. யார் ஐஷன் பண்ணாங்க? பெரியவா எங்கள் அப்பா அம்மா ஐஷன் பண்ணது. முதல்ல 71 பெரியவாவில் போய் எங்கள் அப்பா அம்மா போய் தரிசனம் பண்ணிட்டு நான் இப்போ படித்து முடிக்க போகிறேன். என்ன எஸ்எல்சி. ஆமாம். என்ன வயசு இருக்கும் அப்படின்னா? எஸ்எல்சினா 20 வயசு இருக்கும். 20 வயது இருக்காது. 71ன்னா நீங்கள் பிறந்தது எந்த வருஷம் சொல்லுங்க? 53. 53ன்னா 63, 73, 17 வயசு இருக்கு. ரைட்டு. அப்போ எங்கள் அண்ணா வெங்குடி ஆஸ்பத்திரியில் வேலை செய்யும்போது அவன் போய் கொடுத்துட்டு வருவான், பால் தயிர் கொடுத்துட்டு வருவான். அவன் எங்கள் அண்ணா என்ன பண்ணா, பெரியவா உத்தரவு பண்ணி, நீ ஆஸ்பத்திரி வேலையை விட்டுட்டு நீ வர வேண்டாம், உன் தம்பி யாராக இருக்காளான்னு கேட்டா பெரியவா. இந்த மாதிரி படிப்பு முடிச்சுட்டு இருக்கான், இப்போ அவனை அனுப்புகிறேன். ஒன்று நேராக அப்பா அம்மாட்ட வந்து அப்புறம் சொன்னான், மறுநாள் காலம்பரிலேருந்து காலம்பரை எழுந்து குளிச்சுட்டு நேராக பால் தயிர் எடுத்துப்பேன். வெங்குடி டாக்டர் ராமமூர்த்தி காலத்தில் பசுமாடு தனியாக வந்து நிற்கும், கரப்பாக ஜலம் எதுவுமே விட மாட்டேன், க்ளீனாக கொடுப்பேன். அதே போல் சாயரட்டை கறந்து எங்கள் அம்மாவுக்கு என்ன வேலைன்னா, அந்த பாலை குமிட்டியில் வச்சு ஏடு வரும், அந்த ஏடு எடுத்து தூக்கில் போடணும். அதுக்கு ஆடதைன்னு பெறுது. அது பெரியவா எடுத்து பார்க்கணும். அதுதான் கேப்பா பெரியவா. அது ஒரு தூக்கு, பால் ஒரு தூக்கு. இந்த மாதிரி பண்ணி டெய்லி எடுக்கணும்னா அதை தவிர பணமாக பாட்டி பால் கொடுப்பா, பொரி பால் இதெல்லாம். இது நடுவில் அப்புறம் தெரிஞ்சுன்னு கோபாலய்யர் அவாத்தில் எல்ஐசி பழந்தாங்கல் கோபாலகிருஷ்ண ஐயராத்தில் அவா நெல் பொரி பெரியவாளுக்கு இல்லை நித்தியம் வேண்டாம், நீங்கள் தாராளமாக சொல்லிட்டு நித்தியம் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி அவா கொண்டு வந்து நான் எங்கே நிற்கிறோன்னா அந்த இடத்துல கொடுத்துருவாங்க. அசம்பிளி வெங்குடி டாக்டராத்தில் அதை கொடுத்துட்டு அதெல்லாம் அந்த வாங்கிட்டு போய் பெரியவாட்ட கலவையில் பெரிய ஒரு மெயின் கேட்டு, ஒரு இரும்பு கேட்டு, இப்போ எல்லாம் அதெல்லாம் போயிடுது. ஒரு பெரிய மாமரத்துக்கு எதிர்க்க கேட்டு, ஒரு சின்ன குடிசை முன்னாடி பெரியவா முதல்ல அங்கே தான் உட்காந்து இடம். கேட்டுக்கிட்ட போவேன், வான்னு கூப்பிடுவாங்க. நான் கொண்டு போனதெல்லாம் கேட்க மாட்டா பெரியவா. பஸ்ஸில் என்ன பேசினா, கூட்டம் இருந்ததா என்ன பேசினா, என்ன ஏதாவது பேசினாலா இல்லை வேற யாராவது பேசினாலா, இதை தான் என்கொயரி பண்ணுவாங்க முதல்ல. அப்புறம் சொல்கிறாங்க, இல்லை எல்லாரும் தூங்கிட்டாரான்னு கேட்பாங்க. நான் சில சமயம் இல்லை நீ தூங்கிட்டியான்னு கேட்பா. இல்லை நானும் தூங்கலை. அப்போனா எல்லாம் மௌனமாக இருந்தாரா எல்லாரும், ஒன்றும் யாரும் பேசலையா. எப்படியும் கேட்கும்போது சில நாளைக்கெல்லாம் சில விஷயம்லாம் பெரியவாட்ட இந்த கதையெல்லாம் சொல்லுவேன். அப்படியே இருக்கும்போது ஒரு நாளைக்கு ராத்திரி இங்கேயே படுத்துக்கோ, நீ காலம்பரை போயிட்டு பால் தயிர் எடுத்துன்னு வரலான்னு சொல்லி சொன்னான். சரி அங்கேயே அதிர்ஷ்டத்துலேயே படுத்துட்டோம்னு படுத்துட்டா வடிகாலம் ஒரு ராத்திரி 8 மணி 8:30 மணி இருக்கும். கிளம்பிட்டா அங்கேருந்து காஞ்சிபுரம் வர மாதிரி ப்ரோக்ராம் பெரியவாளுக்கு. அப்போ தான் ஐயங்கார் குலான்னு இருக்குங்க. அங்கே வந்து ராத்திரி வடிகாலப்புறம் தங்கிட்டு அங்கே தான் வந்து டாக்டர் வந்து பால் தயிரெலாம் எடுத்து வந்தார், பெரியவாளை கொடுத்தார். அப்போ தான் அந்த தங்கரதம் அம்பாளுக்கு காமாட்சி கூடவே நடந்து வந்தது. அப்போ பெருங்குட்டூரில் இந்தியன் பேங்க்கில் மேனேஜராக இருந்தார் பிராமணா. நாங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்து வரும், எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஆகாரம் பண்ணி வைங்க, நீங்கள் வேறு ஒன்றுமா வேண்டாம். இந்த பரமேஸ்வரன் சும்மாவை, ஆனால் பரமேஸ்வரன் காட்டிக்கிறதில்ல தவிர ஏதோ காவி துணி கட்டியிருக்கா நான் சன்னியாசின்னு சொல்லியிருக்காரு தவிர சாட்சாத் லோகத்துக்கு அதிபதி பரமேஸ்வரன் லோகத்துக்கு. நாங்கள் சொல்லி வச்சிருந்தோம் தெரிஞ்சு பெருங்கூட்டத்துலேயும் தங்காமல் ராத்திரி முழுக்க நடை போட்டு நேர ஏக்கம் வந்து ஐகார வளத்தில் தங்கினோம்.
ஒரு அந்த உமாவும் சாப்பிடல தேர்ந்தும் சாப்பிடல அவளும் நடந்து வந்தவ தான் ஒன்று. அந்த ஐகார குலத்தை பற்றி பெரியவா சொன்னது வார்த்தையே இன்னைக்கு தான் நல்லா விமர்சையாக ஆகிருக்குது. வரதராஜ பெருமாள் ஒரு நாளைக்கு அங்கே போய் நடபா உற்சவம் பெறுறதுக்கு அங்கே தீர்த்தவாரி பண்ணுவார் அப்படின்னு. அதுதான் அந்த ஐகார குலம் பேர் வந்தது. நரசமராக இருக்காருப்பா. அப்படியே இருக்கும்போது அப்புறம் இப்படி வந்தால் அப்புறம் இங்கே தேனம்பாக்கம் வந்தால் தேனம்பாக்கத்தில் கூடவே இருந்து ராத்திரி பகலையும் இங்கே இருந்தது. டெய்லி பதி புக் ஷாப்புன்னு இருக்குது, அவங்ககிட்ட போய் பேப்பரை வாங்கணும், இருக்கிற வால் போஸ்டெல்லாம் படிக்கணும், அவங்ககிட்ட வந்து பெரியவாட்ட சொல்லணும். எல்லாம் அந்த வேலை எனக்கு. அப்போது 74 தேனம்பாக்கத்தில் பெரியவா தங்கின்னு இருக்கா. விசாகப்பட்டினத்தில் சைக்ளோன் வந்து அடிச்சுன்னு டெய்லி இன்னைக்கு 10 பேர் நாளைக்கு 10 பேர் காலமான 20 அகல் விளக்கு ஏற்றணும். அது மாதிரி அப்போது சாவலி சாஸ்திரி வந்து இந்த தரிசனத்துக்கு. என்ன சாஸ்திரிகள்? ஷாவலி சாஸ்திரி கார்டன் இருக்கு, சாவலி கார்டன். அவர் ஷாவலி கார்டன்ஸ் மெட்ராஸில் அவர் மயிலாப்பூர். இப்போ காமாட்சி ஊர் கட்டியிருக்காரு. அவர்கிட்ட பெரியவா கூப்பிட்டு, நீ இதே காரில் போயிட்டு திருப்பி அதே காரில் எனக்கு விளக்கெண்ணெய் டின்னு திரி நூல் அகல் விளக்கு போட்டு அனுப்பிச்சுடுற, எனக்கு இங்கே விளக்கு ஏற்றணும்னு சொல்லி சொன்னான். உடனே அதே மாதிரி பெரியவா உத்தரவு பண்ணதை நேராக போய் இறங்கினார், கடையில் வாங்கினார், அதே காரில் போட்டு டின்னு வந்தது. வியாச பூஜை பண்ண மேடையில் அந்த டின்னை வச்சுருந்தது. பெரியவா கூப்பிட்டு நித்தியம் இன்றைக்கி எத்தனை 10 பேரா நாளைக்கு 10 பேரா 20 பேர் விளக்க ஏற்றினே இருக்கணும். தொடர்ந்து பேப்பரில் எவ்வளோ வருதோ, நியூஸில் எவ்வளோ வருதோ அது மாதிரி ஏற்றணும். மோட்ச தீபம். அப்போ கார்த்திகை தீபம், அண்ணாமலையார் தீபம், சபால தீபம் எல்லாம். அப்போ அந்த காலம் 74 ஐப்பசி கார்த்திகை மழை பெஞ்சுனுக்கு பிசு 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 பிசு. பெரியவா காலமுறை கூப்பிட்டு, என்ன இன்னைக்கு அண்ணாமலையார் தீபம், தெரிஞ்சவா தெரியாதவா எல்லாரும் மோட்சத்துக்கு போய் சேரணும், அதனால் பெரிய ஒரு மடக்கு எடுத்துக்கோ, என்னுடைய வெள்ளை கதர் துணி இருக்கா இல்லையா அதை எடுத்துக்கோ, ஒரு நான் உப்பு போட்டுக்கோ, 4 எள்ளு போட்டுக்கோ, அதையே திரி மாதிரி பண்ணி சுற்றி கட்டி அதை நடுவில் வச்சுட்டு ஃபுல்லாக எண்ணெயை விட்டுட்டு மேலே கோபுரத்தில் போய் ஏற்றணும், பிரம்மபுரீஸ்வரர் கோபுரத்தில் ஏற்றணும். சரின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறேன். அன்றைக்கி எக்கச்சமாக நிறைய பேர் அது நடுவில் வந்து சந்தன சுப்புனிங்கர்னு காலமானது. அப்போது சந்தன சுப்புனி, சந்தன ஆசிந்தார் அப்போ படத்தில். சரி, சந்தன சுப்புனின்னு பேர் இருக்கு. சரி, அப்போ தான் அது அந்த சமயத்தில் தான் வேலூர் மாமாவும் காலமானது. ஓ, கார்த்திகை மாதம் தான். அப்போது எல்லாம் சொல்லி தெரிஞ்சுன்னு பிரிவா சரின்னு சொல்லிட்டு ஒரு 5:30 இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் ஏணி போட்டு, இந்த நந்தி இருக்கிற இல்லை நந்திக்கு மேலே ஏணியை போட்டு மேலே ஒரு தளம், அந்த தளத்துக்கு மேலே எல்லாத்தையும் வச்சுட்டு மறுபடியும் இறங்கி வந்து வெத்துப்படிலாம் எடுத்துன்னு போய் மேலே ஏறி அந்த மடக்கை வச்சுட்டு மறுபடியும் இறங்கி வந்து வெத்துப்படி எடுத்துன்னு மேலே ஏறி மேலே போன உடனே பரமேஸ்வரன் பொம்மை ஒன்று இருக்குது. பரமேஸ்வரனோட பொம்மையை பிடிச்சின்னு மேலே ஏறினேன். அதுக்கு மேலே மடக்க வைக்கணும். வச்சுட்டு எரியிறதான்னு பார்த்தா அதான் தெரியும் எனக்கு, வேறு ஒன்றுமே எனக்கு தெரியாது. சாட்சாத் கலியுக தெய்வம் என்னை உயிர் பிச்சை கொடுத்தது தெய்வம். அந்த தெய்வம் தான் கார்த்திகை பௌர்ணமி அண்ணாமலையார் தெய்வம். இன்னைக்கு வாழறேன்னா காரணம் அவள் தான் காரணம். அந்த சரீரம் என்னாச்சு, மேலே வந்து தளத்தில் கீழே வந்துட்டேன். இந்த பக்கம் பூமி, இந்த பக்கம் பூமி, இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி சன்னதி, இந்த பக்கம் துர்கா சன்னதி, நடுவில் ஒரு தலம் இருக்கும். நடுவில் மேலே ஒரு தலம் இருக்கும். கோபுரவாசப்படி உள்ளுக்குள்ள சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோமே இல்லையா, மேலே ஒரு தலம் இருக்கு. அந்த தலத்தில் வந்து சர்றன்னு கீழே விழுந்தோம்னு. அதாவது தேனம்பாக்கம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் மேலே உச்சியிலேருந்து அப்படியே கீழே விழுந்துட்டு இதை அங்கே அனுஷ்டானம் பண்ணியிருந்தால் ஸ்ரீகண்டன் நம்ம எல்லாம் பார்த்துட்டு ஸ்ரீகண்டன் ஒரே ஓட்டம் ஓடி வந்து விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு வந்து என்ன மாமா நம்ம ஒன்றும் இல்லை பார்த்தேன். கை கொஞ்சம் வீக்கம் வலிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் இறங்க முடியல. நீங்கள் இறங்க, நீங்கள் முதல்ல சொல்லிட்டு மெதுவாக ஏணி பிடிச்சி நீங்கள் இறங்கி கீழே வந்துட்டோம். நான்
இறங்கி வந்தாலும் மேலே பார்த்தா எரியுது விளக்கு தீபம். அப்போது ஜோஷி நான் வந்து இந்த கார்த்திகை தீபத்துலேருந்து இந்த குங்குலியன்னு ஒரு பவுடரு பெரியவா விளக்க பிடிச்சிக்கணும், பெரியவா போடுவா அப்படின்னு. அதை 7 கலர் எரியும் தெரியும். அதை பார்த்துட்டு பெரியவாளுக்கு இந்த நிவேதம் பண்ணி பெரியவா அபிஷேகம் பண்ணுவா அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஐடாக்ஸ்லாம் சீக்கிரம் அவர் தான் தடை விட்டு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது. அப்போது சிஎஸ்ஆர் வந்திருந்தார், ஐஏஎஸ் கலெக்டர் பெரியவாட்ட இருந்தார். பெரியவா என்னை கூப்பிட்டு உத்தரவாச்சுன்னு சொல்லி சீக்கிரம் வந்து சொல்கிறேன். சரி போகிறேன். ஆனால் அவர்கிட்ட இதெல்லாம் காட்டிக்கல. கணத்தக்கரை எகிரி தாண்டி போய் குங்குலியம் பவுட்ரு எங்கள் கடாபுரம் கொடுத்து பெரியவா போட்டால் நமஸ்காரம் பண்ணேன். உடனே சிஎஸ்ஆர்கிட்ட வந்து சொன்னாலும் சிஎஸ்ஆர் இந்த காரை எடுத்துன்னு போய் என் காரை எடுத்துன்னு போ, டாக்டரை பார்த்துட்டு பேப்பரையும் பார்த்து நீ வா நீ சொல்லி சொன்னார். ஆனால் இந்த விஷயம்லாம் எங்காதுக்கு யாருக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது. மறுநாள் காலப்பட தான் தெரியும் இந்த விஷயம்லாம். யாருக்கும் தெரியாது. நான் கீழே விழுந்தேன் போனேன். ஆமாம், கல்யாணம் ஆகலை. யாருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு கார்லேயே போயிட்டு திருப்பி வரத்துக்குள்ள சீக்கிரம் கூப்பிட்டு கேட்டிருக்கா எங்கேன்னு. பேப்பர் வாங்கிருக்கா போயிருக்கா இன்னும் வரலன்னு. சரி வந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த உள்ள பிச்சை பண்ணுற கவுண்டரில் உட்காந்துருக்கா பெரியவா. பொரிய உருண்டெல்லாம் வச்சுன்னு உட்காந்துருக்கு. நான் வந்துட்டேன். வந்த உடனே எனக்கு கூப்பிட்டு சீக்கிரம் இருந்தோட பெரியவா உத்தரவாச்சு எங்கே இருக்கான்னு அந்த கவுண்டரில் இருக்கு. பெரியவா வந்திருக்கான்னு எங்கே பேப்பர்லாம் எங்கேன்னா அன்றைக்கி வால் போஸ்ட்டு கேட்பா, அன்றைக்கி வால் போஸ்ட்டு கேட்கல. பேப்பரை போடுங்கன்னா பேப்பரை போட்டேன். பேப்பர் முழுக்கள்லாம் படித்து பார்த்துட்டு கதவை சாத்திட்டு இந்த பொட்டலை மாதிரி உருட்டி வெளியில் போட்டுருவா பேப்பரை. போட்டால் நாங்களும் சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துட்டோம்னா மறுநாள் காலம்பரையும் கேட்கல. அதுக்கு மறுநாள் கேட்டேன் எங்கேயோ பரமேஸ்வரன் ரத்தம் விடுதாமேன்னு அப்படின்னு கேட்டாளா? ஆமாம், மேலே கீழே சுவாமின்னு நேராக கதவை திறந்தா நேராக தட்சிணாமூர்த்தி சண்டையில் வந்து உட்கார்ந்துட்டு பரமேஸ்வரனுக்கு ரத்தமாக வருது, அவருக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு பெரியவா சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் அந்த கீழே விழும்பொழுது அந்த பரமேஸ்வரன் சிலை அங்கே மேலே நீங்கள் அதை பிடிச்சிருக்கீங்க, அதோட கையோட வந்து நீங்கள் கீழே விழுந்துட்டே. ஆமாம், அதுதான் பரமேஸ்வரன் பெரியவா. யார் பெரியவாள்கிட்ட இதே மாதிரி நீங்கள் கீழே விழுந்துட்டேங்கிறத சொன்னால் போய் யாரும் சொல்லலை, யாருமே சொல்லதான். பெரியவாளே கேட்டாலும் அவங்கள்ட்ட பரமேஸ்வரனுக்கு ரத்தம் வருதாமேன்னு. நேராக வந்தா இங்கே வந்தா உட்காந்தா என்னை கூப்பிட்டா. இந்த வழியோட அஸ்திகிருதில் ஒரு பொம்மைக்காரன் வயசானவன் பெரியவாட்ட ரொம்ப பக்தி உள்ளவன். அவன் ரெடியாக இருப்பான். நீ போய் அவனை கூப்பிடணும், அவனை வச்சு நீ திருப்பணி பண்ணணும்னு சொல்கிறேன். நேராக சைக்கிளை ஒரு கையில் பிடிச்சிட்டு போகிறேன். அவன் வாசத்தினில உட்காந்துருக்கான், ரெடியாக இருக்கான். அவனை நல்லா பிடிச்சிட்டு படப்படையாக விபூதி போடணும். என்ன சாமின்னா பெரிய ஒரு கூப்பிடு சொன்னான்னு இந்த வந்துட்டு அவரும் சைக்கிள் எடுத்துன்னு நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒன்றும் அதை வரைக்கும் பெரியவா அங்கேயே உட்காந்துருக்கேன் தட்சிணாமூர்த்தி. அவரை கூப்பிட்டு சுவாமி ரத்தமாக போட்டுருங்க, அதனால் இப்போ இங்கே இருக்கிறத வச்சுன்னு இன்றைக்கி ஆரம்பிச்சு வேலையை ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற கீத்தை வச்சு மரபு பண்ணி ஒரு ஒளி தட்டினான். சரி எழுந்து பெரியவா மறுபடியும் ரூமுக்கு போயிட்டா. அனுஷ்டானம் சாணங்கள் எல்லாம் போக்குவரத்து எல்லாம் இருந்தது. மறுநாள் காலம்பரை ஆரம்பித்தேன். மறுநாள் காலம்பரை ஆரம்பித்து நீ எங்கேயோ கீழே வந்தியாம எங்கே வந்த அப்படின்னு ஆரம்பித்து அப்போ எங்கே அடிப்பட்டதுன்னு கேட்டால். ஆனால் அன்றைக்கி வலி இருக்கிற மாதிரி அந்த வலி எங்கேயும் தாங்க முடியாது, தாங்கியிருந்தேன். பெரியவா ஒரு செகண்டு கேட்டால் இந்த இடத்துல வலிக்கிறதுன்னு சொன்னேன். நான் மறுபடியும் கேட்டால் நானாக கையை எப்படி தொங்க போட்டேன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னு தானே ஆட்டோமேட்டிக்காக கை வலியும் இல்லை. இப்போ வலிக்கிறதான்னு கேட்டேன். சாஸ்திராங்கமாக நமஸ்காரத்தை பண்ணேன், வந்தனம் பண்ணேன். நீங்கள் தான் பரமேஸ்வரன் கலியுகத்துக்கு தெய்வம். அந்த சுவாமி ரூபத்தில் பெரியவா வந்து என்னை காப்பாற்றிருக்கா, வேறு யாரும் கிடையாது. நீங்கள் தான் இனிமேல் வேறு எந்த கதியும் கிடையாது. நமஸ்காரத்தை பண்ணேன். சரி போயிட்டு வா, ஒன்றும் இல்லை போயிட்டு வாங்க. அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் குழந்தை சௌக்கியமாக குடும்பத்தோடு நல்லா இருக்கோம்னு. இதே போல் தேனை பாத்திரம் எங்கள் அக்காவுக்கு கண்ணு தெரியாமல் இருந்தது. உங்கள் அக்காவுக்கு? ஆமாம், சிஸ்டருக்கு.
ஆரணி பக்கத்தில் திமிரி விழாபாக்கன்னு கிராமம், அங்கே இருக்கா அப்படின்னு அங்கே சொல்லி வந்தா என்ன பண்ணுறதுன்னு. எப்படி திடீர்னு கண் தெரியாம போச்சா இல்லைன்னா பிறவியிலேயே கண் தெரியாம? திடீர்னு ரெண்டு ரப்பையும் மூடி போயிடுது. எல்லா டாக்டரும் போய் காமிச்சா ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்த ரப்பையே திறக்க முடியல. கண்ணு உள்ளுக்குள்ள ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, கண்ணு நல்லா இருக்கு. இந்த ரெண்டு ரப்பையை மூடினதுல ஒன்றும் ப்ராப்ளம். இந்த எம்மா மூடி போய் அப்போ பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ண, பெரியவா அனுகிரகம் பண்ணு, எங்க இருக்கான்னா இங்க இருக்கான்னு. அதே காரை வச்சு ஐஸ்மா நீ சொல்லி சொன்னான். ஐஸ் வந்து ஆற்றுல இல்லவோ. அப்புறம் ஒரு 3 நாளைக்கு ஆற்றுலேயே வச்சுட்டு 5ஆம் நாள் பெரியவாட்ட ஐஸ் வந்தேன். இந்த மாதிரி வந்திருக்கா பெரியவா அனுகிரகம் பண்ணுன்னு. அப்போது உள்ளுக்குள்ளே ஒரு பெரியவா ஸ்நானம் பண்ணுற தொட்டிக்கு மேலே ஒரு பலகை போட்டு அது மேலே உட்காந்துருப்பா, தரிசனம் கொடுத்துருப்பா. அதில் உட்காந்துருந்தா எல்லாரையும் அந்த ஜன்னலுக்கு நேராக வெளியே ஜன்னல் கம்பிங்க எல்லாரையும் போக சொல்லிட்டா பெரியவா. இருந்தவா எல்லாரும் தரிசனம் ஆகிட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டா. எல்லாரையும் போக சொல்லிட்டா, யாரும் கிடையாது. சரி, எங்கள் அக்கா வந்துட்டு நான் ஜன்னல் கம்பி கிட்ட நிற்க வைக்கணும்னா ஜன்னல் கம்பி கிட்ட நிற்கிறா. பெரியவா உள்ளுக்குள்ள பெரியவா நேராக உட்காந்துருக்கா. சரி, அக்காவும் பெரியவா தான், வேற யாரும் கிடையாது. பெரியவா வந்து ரூம்குள்ள இருக்கா, அக்கா வந்து வெளியில நிற்கிறா ஜன்னல் கம்பி கிட்ட. கட்டிக்கு மேலே உட்காந்துருக்கா பெரியவா. இந்த ஜன்னலுக்கு நேராக பெரியவா உட்காந்து அக்கா பார்த்துருக்கேன். பெரியவா சொல்கிறா, என்ன கண்ணு திறக்க முடியல, கண்ணு வலிக்கிறது. ஒரு செகண்ட் கண்ணு திறந்து சிமெண்ட்டு கொஞ்சம் அப்படியும் பண்ணால் முடியலன்னு. சரி, இன்னும் ஒரு செகண்ட் தரேன் சிமெண்ட்டு. சிமெண்ட்டினா கண்ணை தரனா நேராக பெரியவா தான். பெரியவாளை பார்த்தா நேராக அந்த கண்ணால் பெரியவாளை தரிசனம் பண்ணால் உட்காரணுன்னா. அப்புறம் நாங்கள் போனோம். பெரியவா என்ன கூப்பிட்டு இங்கே துர்கா சன்னதி இருக்குது, கண்மலரை வாங்கி அம்பாளுக்கு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு ஊருக்கு புசுற ஒன்றும் இல்லை, சௌக்கியமாக இருப்பான். அன்னைக்குலேருந்து பெரியவா கேட்கறது, கண்ணு தெரியாத அக்கா எப்படி இருக்கான்னு எப்படி தான் கேட்பாங்க. கேட்பா தவிர கண்ணு தெரியாத அக்கா என்ன கேட்பா? கண்ணு தெரியாதவளுக்காக நமஸ்காரம் பண்ணு அப்படின்பா. ஆமா, கண்ணு தெரியாத அவள் வந்து இருந்தாலும் அவளுக்காக நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்கலாம். உங்க முதல் நாத்தனார்? ஆமா, தெரியும். சரி சரி. அப்புறம் எனக்கு அப்புறம் இங்கேருந்து இது தேவையாச்சு சௌகரியமாக இருந்தது அப்படின்னு அப்புறம் கல்யாணம் பண்ணோன்னு ஏற்பாடு பண்ணேன். அப்போ எங்கள் தாத்தா அம்மாவுடைய அப்பா வந்து பெரியவாட்ட வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அம்மாவோட அப்பா பேர் அப்பா குட்டி சாஸ்திரிகள். அப்பா குட்டி சாஸ்திரிகள். அவர் மடத்தில் ரொம்ப நாள் அவர் தம்பி சீனிவாச சாஸ்திரம்னு காவேரி புராணத்தை துலா மாதம் 30 நாளும் பாராயணம் பண்றது உண்டு மடத்துல. இன்னைக்கும் அந்த புஸ்தகம் இருக்கு, அவர் போட்ட புஸ்தகம் இருக்கு. சீனிவாச சாஸ்திரம்னு தாத்தாவுடைய தம்பி. அதை வந்து ராமகிருஷ்ண சாஸ்திரம் படிச்சிருந்தார். வித்வான், பெரிய வித்வான் அவர். இப்போ யாரும் படிக்கிறாங்க, ஆனால் அந்த புஸ்தகம் மடத்தில் இருக்கு. அப்பா குட்டி சாஸ்திரிகள் பெரியவாளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ரொம்ப பேச்சுக்கு கட்டுப்படுவா. அப்பா குட்டி சாஸ்திரிகள் அவருடைய பொண்ணோட பையன். நீங்கள் வந்து அவ்வளவு பேருமே குடும்பம் ஃபுல்லாக மடத்துக்கும் பெரியவாளுக்கும் ரொம்ப அட்டாச்சாக இருந்திருக்கா இல்லையா? ஸோ நீங்கள் பாரம்பரியமாக மடத்து ஃபேமிலி தான். சரி. அப்போ எங்கள் அம்மாவுக்கு திருவண்ணாமலையில் கேம்ப்பு மாஞ்சாவீரத்தில் தங்கினிருக்கா. எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ பெரியவா கூப்பிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதா, கன்னிகாதாரமாக பண்ணக்கூடாதான்னு அப்படின்னு அப்பா குட்டி சாஸ்திரியில் கேட்குறாங்க. சரி, பண்ணணும்னு சொல்லி யார் இருக்கா. அப்புறம் இந்த மாதிரி இருந்த உடனே அவளை கூப்பிடணும்னு சொல்லி பெரியவா சன்னதிலேயே மாஞ்சாவீரத்தில் நடந்திருக்கு கல்யாணம். பெரியவா சொன்னேன், சரி ஆகட்டும்னு சொல்லி சொல்லிட்டா வந்தேன்னு. இதே நாளடைவில் பெரிய மச்சனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகி பத்திரிக்கை போட்டுன்னு நாங்கள் அதுக்குள்ள யாத்திரை கிளம்பிட்டோம். தம்மாபுரம்னு ரெட்டை மண்டபம், பழைய இடைஞ்ச மண்டபத்தில் பெரியவா தங்கியிருக்கா. எங்கள் மாமா வந்துருந்தார், சந்துரு மாமா. அந்த பத்திரிக்கை கொண்டு வந்து வச்சு நமஸ்காரம் பண்ணார். இவளுக்கு அக்கா நிச்சயம் எடுத்து பண்ணணும்னு. பெரியவாருன்னா மருமான்மாருக்கு தான் மருமான்மாருக்கெல்லாம் கல்யாணம் நிச்சயம் ஆகணும், இந்த கல்யாணம் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டார். பாலு பக்கத்தில் இருந்தார். என்ன பாலு குமரேசன் இப்படி சொல்கிறா பெரியவா என்ன பண்ணுறதுன்னா
நான் மாமா வந்து என்கிட்ட கேட்டார். அதனால நீ போய் உங்கள் அக்கா இருக்கா ரத்திம்பர் இருக்கா ஊரில் கேட்டுக்கோ, அவள் என்ன சொல்கிறாங்க திரும்ப பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் கிடையாது. சரி பத்திரிக்கை வச்சு போயிட்டார் கிளம்பி. அப்புறம் நேராக அம்மா கிட்ட வந்து அப்பா கிட்டலாம் பேசி திருமணம் பண்ணி அதுக்குள்ளே நாங்கள் அக்ரி போய்ட்டோம். அக்ரி கேம்ப்பு. அக்ரியில் ஒரு நாளைக்கு இவ வரான்னு யாருக்கும் தெரியாது. ஏகாம்பரம் மாமா கூட இருக்கார் கேம்பில். பெரியவா காலப்பில் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆக போகிறது என் சன்னிதில் இன்றைக்கி, அதுவும் கன்னிகாதானமாக நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரேங்கிறதுல யாருக்கும் தெரியாது. அப்போது எதேச்சியாக ஒரு மட்டை தேங்காய் சக்கரை ஒரு தட்டில் கொண்டு வந்து யாரோ கொண்டு வந்து வச்சு நமஸ்காரம் பண்ணுற பார்த்தா சுவாமியாக அனுகிரகம் பண்ணுறது வர்ற நிச்சயதாரத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து இங்கே பாருங்க அப்படின்னு இந்த சுவாமி சொல்கிறது. ஆமாம் சொல்லிட்டு நானும் சீக்கிரட்டணும், வரவாளுக்கு சமையல் பண்ணணும், பெரியவாளுக்கு பிச்சைக்கு போகணும்னு தனியாக ரூமில் உட்காந்து எல்லாம் பண்ணியிருக்கோம். இவா எல்லாம் இறங்கி முட்டைக்கலை இறங்கி அந்த ட்ரெயினை பிடிச்சி அக்ரியில் வந்து இறங்கி நேராக ஆற்றுக்கு போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு எதிர்க்க வந்துருக்கா. இப்போ நாகலட்சுமி பொள்ளாச்சி மாமி எல்லாம் கல்யாணம்னு சொல்லியிருக்கா. நீங்கள்லாம் வரீங்களா என்ன அதெல்லாம் ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியலன்னு எல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு. இவோ அப்போது பாவாடை சட்டை தான் போட்டுருப்பா அப்படின்னு. அப்போது வந்து வந்தால் எங்கள் அப்பாவும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ கல்யாணம்லாம் பண்ண போகிறாங்க இல்லை சொன்னால அது வந்து நிச்சயதார்த்தம்லாம் பண்ண வேண்டாம், பெரிய உத்தரவு, நாளே நல்ல கல்யாணம் நிச்சயம் ஆகணும் பண்ணிடணும், பத்திரிகை கூட போகணும்னு அவசியம் இல்லை, நீ பண்ணிடு அப்படின்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இப்போ அம்மா ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணிக்கிறதுனால சரி அப்படின்ட்டு பெரிய உத்தரவு அப்படியா? சரி. அப்புறம் என்ன பண்ணேன், என் அப்பாவும் அம்மாவும் நமஸ்காரம் பண்ணேன். ஏகாம்பரம் பக்கத்தில் இருந்தார். இவன் யாருன்னா அக்கா அத்தியம்பர் வந்திருக்கான்னா. சரி. அப்புறம் அவள் அண்ணாமணியும் இவள் அப்பா அம்மா சந்திரமா மாமா மாமியும் வந்து யாருன்னா அண்ணாமணின்னு. என்ன விஷயம் கேது? இந்த மாதிரி வந்தவர்களும் கல்யாணம் நிச்சயம் பண்ண போகிறோம், பெரிய அனுப்புகிறோம். பார்த்தாடா சொன்னேன் இல்லையா கிளம்புற உனக்கு. அப்போ எல்லாம் பேசினும் போது எங்கள் அப்பா என்ன பண்ணார், பையனை ஒரு வார்த்தை கேட்கணும்னு பெரியவாட்ட விஜயம் பண்ணார். பையன் நான் சொன்னால் கேட்பான் அப்படின்னு பெரியவா சொன்னேன். நான் சொன்னால் கேட்பான், அவன் ஒன்றுமே எதுவும் ப்ராப்ளம் கிடையாது, இருந்தாலும் இப்போ கூப்பிடணும் வர சொல்கிறான் நான். அவன் வந்து நேராக பேசணும். சரி அதுக்குள்ளே ஏகாம்பரத்துக்கு ஆள் விட்டு என்னை கூப்பிட சொல்லி சொன்னாங்க. நான் எதேச்சும் என்ன பண்ணேன், பெரியவா என்ன பண்ணா சீக்கிரம் அனுப்பிச்சார் என்ன, நீ போய் பார்த்துருவா, மத்தியானம் சொன்ன ஆச்சா இல்லையா என்ன ஆச்சு என்ன பண்ணியிருக்கா போய் பார்த்துருவான்னு சொல்லி அனுப்புகிறேன். நான் எதே தூரம் போனால் எதுக்கு ஆள் வருதுன்னு கூப்பிட்றா ஒன்று உத்தரவு வருது. என்ன விஷயம் என்ன எனக்கும் தெரியாது. இவள் வந்தது இவள் பேசினது எனக்கு ஒன்றுமே தெரியாது. உள்ளே போனால் எங்கள் அப்பா அம்மா எங்கள் மாமா மாமி இவோ எல்லாம் நிற்கிறான்னு. பக்கத்தில் ஏகாம்பரம் மாமா நிற்கிறார். பெரியவா கூப்பிட்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு என்னை கேட்டா. பெரியவாளே கேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு. பெரியவா என்ன உத்தரவு போட்டாலும் நான் செய்கிறது ரெடியாக இருக்கேன். பெரியவா தான் எனக்கு உத்தரவு. சரி அப்பாவை கூப்பிட்டு நினச்சாங்க சமாதானம் சரி இனிமேல் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு ஏகாம்பரத்து மாமாவே கூப்பிட்டு ஸ்ரீகண்டன் சொல்லி இன்னைக்கு வடை பாயசம் பண்ணி இன்னைக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கா. அவள் எல்லாம் சாப்பிட்டு தான் இங்கேருந்து கிளம்பி போனோம் ஊருக்கு சொல்லி சொன்னான். ஏகாம்பரம் மாமா போய் சொன்னார். அப்போ என்னை கூப்பிட்டு பெரியவா சொன்னேன், அவள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ட்ரெயின் எழுதி விட்டு வந்துடும், நீ ஊருக்கு போவான்னா நீங்கள் இருங்க சொல்லி சொன்னான். அப்போ அந்த அக்ரியில் கோவில் கட்டினுக்கா. கோவில் கர்ப்பகரகம் பெரியவா மத்தியானத்தில் போய் படுத்து பார்ப்பேன். பெரியவா பிடிச்சா பெரியவா படுத்துன பிறகு நான் பெரியவாட்ட போய் கேட்குறேன். நான் பெரியவா உத்தரவு பிரகாரம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பணங்கோ காசோ எனக்கு வேண்டியதில்லை, பெரியவாளுடைய கைங்கரையும் கடைசி வரைக்கும் நீடிக்கணும், பெரியவா அனுகிரகம் பண்ண எனக்கு, வேறு ஒன்றுமே வேண்டாம் எனக்கு சொல்லி பெரியவாட்ட விஞ்ஞாபனம் பண்ணி நீ பரமசேமமாக இருப்ப, எனக்கு கைங்கரியம் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் எப்பயும் பண்ணியிருப்பேன், நீ கவலைப்படாது. இதுவும் இது எனக்கு இதே போகிறோம், வேறு ஒன்றுமே வேணாம், எனக்கு சொத்து எல்லாம் ஒன்றும் வேண்டியது, எனக்கு
சேவமாக இருக்கும் பெரியவா சொல்லிட்டு அது போகிற எனக்கு பரமேஸ்வரன் சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் ஆகிடுத்து. கல்யாணம் ஆகி சௌக்கியமாக இன்றைக்கி வரைக்கும் குழந்தைகள் குடும்பம் சௌக்கியமாக இருக்கேன். எதுக்குன்னா நாங்கள் வந்து பரம ஏழை குடும்பத்தில் இருந்தோம். வேலூர் பக்கத்தில் சோழவர கிராமம் குச்சிக்காடு கிராமம்னு இருக்குது. பெரியவா 52 53 வந்திருக்கா. எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்கள்லாம் பிறக்கிறோம், எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் பூஜைன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா ஐசுன்னு இருக்கார், அப்பாவோட சாஸ்திரம். அப்போ டயர் வண்டி பூசலம் குப்பம் ஒன்னாபுரம் போயிட்டு அது அப்படியே நேராக எங்கள் ஊருக்கு வந்துட்டு மொதல் நாள் வியாழக்கிழமை பூஜை ஆகிடுது. வெள்ளிக்கிழமை பூஜையை பெரியவா எல்லாம் பூஜை கட்டி எல்லாம் ரெடி ஆகிடுது. அவள் வேலூருக்கு அடுத்த கேம்பு போகணும். பெரியவா அப்பாவோட சாஸ்திரம் கூப்பிட்டு அவளுக்கு ஒன்றுமே தெரியல, சூதுவாது தெரியல, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எதுவும் இங்கேருந்து சுவாமி எடுத்துன்னு போக வேண்டாம், அவள் எதுவுமே செலவு பண்ண வேண்டாம், நம்ம செலவு பண்ணிப்போம், அதனால் அவளுக்கு ஒன்றும் தெரியாது, இன்றைக்கி பூஜையை முடிச்சுட்டு நாளைக்கு கிளம்ப சனி உசத்தில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது எங்கள் தாத்தாவாலாம் காதில் விழுந்துருக்கு. உடனே இவா மாட்டு வண்டி வச்சுன்னு போனவார போய் பாதி தூரத்தில் நீங்கள் ஆற்றுக்கு போங்க, அங்கே தான் பூஜை சொல்லிட்டு இவா வேலூரில் போய் எல்லா சாமானியும் வாங்கினு அவள் செலவே பண்ணக்கூடாது தெரியவா சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3-4 கேம்பு தங்கி இன்றைக்கும் பிரதி வருஷமும் அந்த ஊர் அட்ரஸுக்கு வியாசாட்சதை பெரியவாடுறதால வந்துன்னு இருக்குது இன்னைக்கு வரைக்கும். உங்கள் பெரிய பொண்ணுக்கு ஏதோ இதுவாச்சுன்னு சொன்னது என்னச்சு? பெரிய பொண்ணு சரியாக பேச முடியல அவளால். கொஞ்சம் என்ன வயசு இருக்கும்? என்ன வயசு வரைக்கும்? உனக்கு 5 வயசு. 5 வயசு வரைக்கும் அந்த அப்பா அம்மான்னு பேசுவோம், மற்ற வார்த்தையெல்லாம் பொருளையாக வரல. அந்த பெரியவா தரிசனத்துக்கு போன போது எனக்கு சொல்லணும் போல இருந்தது மனசில். பெரியவா கிட்ட சொன்னேன். பெரியவா வந்து வேத பெரியவா மாட்டேன், அவள் வந்து குழந்தை அப்பா அம்மான்னு சொல்கிறாளா கேளு அப்படின்னா. அப்பா அம்மான்ற வார்த்தை சொல்கிறா, மற்றபடியாக பேச தெரியல அப்படின்னு. அவள் வந்து ஜெகதப்பிதரோ வந்து பார்வதி பரமேஸ்வரோ அந்த அப்பா அம்மான்னு எப்போ அந்த குழந்தை வார்த்தை வாயில் வருதோ மற்ற உலகத்தில் இருக்க வார்த்தை பூரா பேசுகிற மாதிரி தான். நல்லா பேசுவோம், கவலைப்பட வேண்டாம், ஆற்றுக்கு போக சொல்லு, கவலைப்படாமல் நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லோரும் குழந்தைகளாம் எனக்கு நல்லா தான் இருக்கு. அந்த பெரிய பொண்ணு குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தை பேரன் பிறந்திருக்கான். ஆமாம், அவளுக்கும் குழந்தை பெரியவா வளர்க்குறதால இன்னைக்கு எல்லாரும் குடும்பத்தில் அத்தனை பேரும் க்ஷேமமாக சௌக்கியமாக இருக்கும். 88 89 பையனுக்கு திருத்தணி மொட்டை அடித்தான். எப்பயுமே மொட்டை அடிக்கிறது பழக்கம் உண்டு. மொட்டை அடிச்சுன்னு வந்தால் மொட்டை அடித்ததுலாம் ஏதோ ப்ராப்ளமாக இதெல்லாம் தலையெல்லாம் நடுவு தலையெல்லாம் கருப்பாக மாதிரி இருந்தது. பொண்ணு மாதிரி தலையில் குழந்தையா இருக்கு. 3 வயசு பையனுக்கு. அப்போ 1 வயசு 3 வயசு. அப்போ எங்கள் அம்மா நம்மனா கிளம்ப மறுநாள் கிளம்புற இருக்குன்னு எங்கள் அப்பா வயசு நேராக பெரியவாளுக்கு போவோம். இது நம்ம வேற வைத்தியமே 2 மாசமா மருந்து கொடுக்குறோம், குழந்தைக்கு தேவையாகல. அப்புறம் நேராக வந்தால் நான் எதையாச்சும் தரிசனம் பண்ணியிருந்தேன். பெரியவா கூப்பிட்டு அவள் யாருன்னா அப்பா அம்மா வந்திருக்கான்னு, நடுவில் யார் இருக்கான்னா என் பையன் வந்திருக்கான்னு, அவன் உள்ளே வர சொல்லுன்னா. அவன் எகிரி பிடிச்சி உள்ளே வந்துட்டான்னு, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்துட்டான்னு. பெஞ்சு ஒரு குறுக்கு இருக்கும், அந்த பெஞ்சுக்கிட்ட நின்றுந்தான். அவன் உள்ளே தாண்டி உள்ளே வர சொல்லுங்கன்னா அவன் உடனே தாண்டி வந்து நின்றுந்தான். அப்பா அம்மாட்ட போய் என்னன்னு கேளுன்னா. அப்புறம் அம்மாட்ட போய் கேட்டால் என்னம்மா இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது, ஒன்றுமே மனசு சரியில்லை, பெரியவாட்டா இருக்கா சொன்னேன். தலையில் வந்துருக்கு, மருந்து கொடுத்து சரியாகலை. அப்புறம் பெரியவாட்டை வந்து நான் சொன்னேன். திருத்தணிக்கு போயிட்டு வந்து மொட்டை அடிச்சுன்னு வந்தால் டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தலையில் ஒரு கரப்பா மாதிரி இருக்குது, அது பெரியவாடுறதால நிவர்த்தி ஆகணும்னு அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கிறான்னு. அவனை கூப்பிட்டா பெரியவா வேலை என் பையனை. தட்டில் இருந்தது ஒரு தேங்காய் இருந்தது, தேங்காய் எடுக்க சொன்னான் பெரியவா. தேங்காவை எடுக்க சொல்லிட்டு 2 கையும் பெரியவா வச்சுருந்தா என் கையில் போடுன்னு சொன்னான் பெரியவா. அவன் ஆமாம் குழந்தைய என் பையனே விட்டு தேங்காய் கொடுத்துன்னா போட்டு வாங்கிட்டா. 3 வயசு. அப்போ என்கிட்ட பக்குவத்தை சொல்கிறா பெரியவா, இந்த தேங்காய் எடுத்து போய் உங்கள் அம்மாட்ட கொடுத்து தேங்காய் உடைக்க சொல்லிவிட்டு தேங்காய் நல்லா திருவிட்டு பாலை புழிஞ்சி எடுக்க சொல்லு, புழிஞ்சி எடுத்துட்டு தடவை சொல்லு குழந்தைக்கு தலைக்கு குளிப்பாட்டு.
சரின்னு சொல்லிட்டு அம்மா இது சொல்கிறதெல்லாம் அம்மா கேட்கணுக்காக பப்ளிக் எல்லாம் ஜனங்கள்லாம் இருக்கா, பப்ளிக் இருக்குது. அப்புறம் அம்மாட்ட போய் என்கிட்ட கொடுக்கல பெரியவா தேங்காய், அவன் பையன்கிட்டே கொடுத்து பெரியவா உன் பாட்டிகிட்ட போய் கொடுன்னு சொன்னான். அவன் என்ன பண்ணா கையில் வாங்கினா பெஞ்சு தான்னா பாட்டிகிட்ட கொடுத்தா அவன் பெரியவா கொடுக்க சொன்னான்னு சொல்லி. அப்புறம் அம்மா அனுக்கிறோம் பண்ணி ராத்திரி போகிற உடனே என்ன பண்ணால் அதில் இதுதான் வேலை ஒன்றும் இல்லை. உடைச்சா தேங்காய் திரும்பினா பாலை எடுத்தா பெரியவா சொன்ன பிரகாரம் தலை முழுக்க தடவினார். அந்த தடவும் போதே அது எங்கே போச்சு எப்படி போனதுன்னு தெரியாது. ஒரு வாட்டிலேயே அது தேவையான முக்கெல்லாம் போய் வச்சு அந்த தண்ணி தனியாக வந்துருந்தது, பக்கத்தில் பறவையாக இருந்தது. அதெல்லாம் நின்று குழந்தை பூர்ணமாக குணமாய் தலை உடச்சி இது வந்து சாதாரண சன்னியாசி மாதிரி இருந்து யாருக்கும் காட்டாமல் லோகத்தில் சாட்சாத் பரமேஸ்வரன் கலியுக தெய்வம். பெரியவா வந்து உங்களுக்கு கோச்சிங் இருக்காளா? பேர் நிறைய கோச்சிங் இருக்கா. எதுக்கு ஏதாவது சொல்லுங்க, எதுக்கு கோச்சிங்? பேப்பரில் சரியாக சொல்லணும்னா கோபம் வந்துடும் அதுக்கு. பேப்பர் படித்து நல்லா ஒழுங்காக சொல்லணும். தேனம்பாகத்தில் இருக்கும்போது டெய்லி ஆற்றுல போய் பழது சாப்பிட்டு சொல்லுவா பெரியவா. நான் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது நீ பட்டினி இருக்கக்கூடாது, நீ போய் சாப்பிடுன்னு சொல்லுவேன். நான் டெய்லி போவேன், ஆற்றுல ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டு வந்துடுவேன். நான் பழதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு கேட்டால் நான் சொன்ன வார்த்தைலாம் நீ கேட்கறது இல்லைன்னா நான் ஒன்றுமே இது இப்போ இன்னும் ஒன்றா பண்ணுவோம் ஒன்றும் பண்ணலையேன்னு. இல்லை நீ சாப்பிட்றது இல்லை. யார் உங்கள் அம்மா வந்து சொல்லிட்டாளா பெரியவாள்கிட்ட? எனக்கு சொன்னது எனக்கு தெரியாது. பெரியவா கேட்டிருக்கா ஐயா வரான் கிளம்புற என்ன சாப்பிட்றான்னு. இதெல்லாம் ஒன்றும் சாப்பிட்றதில்ல, பெரியவா பிக்ஷை பண்ணும் போது நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான் அவன். அதனால் வந்துட்டாங்க நம்பி. இதே எனக்கு தெரியாது. அப்புறம் கேட்டேன், ஆமாம் நான் சாப்பிட்றதில்ல. ஏன்னா பெரியவா பட்டினி போட்டுட்டு நான் போய் சாப்பிட்டு போக முடி தின்னுறது இங்கே வந்து எனக்கு ஒன்றும் வேலை இல்லை, எனக்கு நான் இருக்க மாட்டேன் நான் சொல்லி சொன்னேன். எனக்கு வயசாகிடுதுன்னா எல்லாருக்கும் தான் வயசாகிறது, யாருக்கு வயசாகிறது? எல்லாருக்கும் தான் வயசாகுதுன்னு. சரி நான் சொன்னால் கேட்க மாட்டேன்னு ஒரு கொஞ்சம் கோபமாக பேசினேன். இப்படியே இருக்கும்போது அப்புறம் ஒரு நாளைக்கு காலமாக தோசை வாத்து கொடுத்து தான் சாப்பிட்டு வந்தேன். அன்றைக்கி சந்திரமூலசி தீர்த்தம் வந்தது, நான் எடுத்துக்கல பெரியவாள். அப்போது மறுநாள் கிளம்புற கேட்டால் நான் சாப்பிட்டேன். நேற்று தோசை சாப்பிட்டேன், நான் சுவாமி தீர்த்தம் எடுத்துக்கலன்னு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், நான் நீங்கள் சாப்பிட மாட்டேன், சுவாமி தீர்த்தம் வருது பெரியவா எடுத்துக்கிறார், அந்த தீர்த்தத்தை நாங்கள் எடுத்துக்கணும்னு மனசில் இருக்குது. அதனால் வாழ்நாள் சொல்லி அக்கறையில் ஆச்சு. மறுநாள் கிளம்புற தங்கியிருந்தேன். தங்கி கொட்டாய்க்கு இதெல்லாம் வைக்கும்போது பெரியவா கூப்பிட்டு பட்டாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா படிச்சுருக்கான்னு. படிச்சிருக்கான்னு சரி சொல்லிட்டு உங்கள் அம்மா படிச்சிருக்காளான்னு. எங்கள் அம்மா படிக்கலான்னு. கையெழுத்து போட தெரியுமான்னு கேட்டால் கையெழுத்து போடவும் தெரியாதுன்னு. பெரியவா என்ன உத்தரவு பண்ணாலும் அதை நம்ம கடைப்பிடிக்கணும் சொல்லிட்டு அப்புறம் அவங்ககிட்ட இருந்துன்னா பெரியவா என்ன சொல்கிறாலோ அதான் எனக்கு சொல்லிட்டு உடனே இன்றைக்கி வரைக்கும் 8ஆம் கிளாஸ் படித்தா டிசின்னு வாங்கலை, ஸ்கூலில் தான் இருக்கணும். 2 கல்யாணம் ஆகி 3 குழந்தைகளை பெற்று 2 குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி அந்த 2 குழந்தைகளுக்கும் குழந்தை பிறந்தாச்சு. எனக்கு வந்து முதல்ல பெரியவா பூனல் போட்டு வச்சது, அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சது, வீடு கட்டி கொடுத்தது அந்த பிரபு தான் எனக்கு. இப்போ இருக்கிற வாழற நிழலாக இருக்குன்னா காரணம் அவள் தான். சிவராமையரும் ஜானகிராமையரும் டெய்லி மடத்துலேருந்து வரும்போது இந்த பங்காரம் தோட்டத்தில் எங்கே என்ன இடம் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு இடம் கொடுத்துட்டு கேட்டால் பெரியவா ரொம்ப பள்ளமான இடம் இருக்குது, அதை நிரப்பி பெரியவாவை கொடுக்குறேன். பெரியவா கேட்டால் எனக்கு பள்ளமான இடத்த தான் கொடுக்குறியான்னு பெரியவா கேட்டால் ஒன்றும் பதில் சொல்ல, சரி போய் சொல்லிட்டா. அப்படியே இருக்கும்போது நான் பெரியவாட இருக்கேன்னா எங்கள் அண்ணா வாங்கியிருக்கான் ஃப்ளாட்டு, 400 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான்னு. அவனை வர சொல்லுன்னு. அவனை கூப்பிட்டு பெரியவாருன்னா உனக்கு தான் வீடு சொந்த வீடு இருக்கு, இந்த ஃப்ளாட்டை இவன் பேரில் எழுதி கொடுத்துரு சொல்லிட்டுன்னா. உடனே வக்கீல் குமார் சீனிவாசையர்னு கச்சவேஸ்வரர் கோவிலில் மண்டலேஸ்வர வகையரா அவர்கிட்ட பணம் கிடைக்குன்னா எழுதினார். பத்திரத்தை எழுதி கொடுத்தார். பத்திரம் எடுத்து கொண்டு வந்து நம்ம காமினா பெரியவா இன்றைக்கி அந்த பத்திரத்தில் அபிமான பெரியவா உத்தரவு பிரகாரம் எனக்கு தம்பிக்கு கொடுக்குறேன்னு அப்படியே எழுதி. ஆமாம், ஃப்ளாட் எழுதி கொடுத்துட்டார். அப்போது தேனாம்பாக்கத்தில் பிரம்மபுரீஸ்வருக்கு கும்பாபிஷேகம்.
16 பட்டை செவரிமேடு நாகசாமி ஜம்பு மாமி அவள் அன்றைக்கி தேதியில் கும்பாபிஷேகம். பெரியவா மடத்தை விட்டு கிளம்பினா நேராக கிடக்குன்னு வந்தால் தேனம்பாக்கம் பிரம்மபுரீஸ்வரர் பிரதட்சணம் பண்ணால் கோபுரத்தை பார்த்தா கும்பாபிஷேகம் ஆச்சு. நேராக வண்டி தலைன்னு 11 மணி வெயில், நல்லா சரியான வெயிலாக போகும். கிட்ட நடந்தால் வைக்காமாம்மா, இல்லை இருங்க பெரியவா ஒன்றும் பதிலே பேசலாம்னு நேராக கிடக்குன்னு வந்தால் பொட்டைக்காடு ஒரு வயல் சுற்றி ஒன்றும் கிடையாது. பச்சை ஓலை போட்டு கும்பாபிஷேகம் ஆகியிருக்கு. கிடக்குன்னு வந்தால் கும்பாபிஷேகம் ஆச்சு. அதே இடத்துல உட்காந்தாங்க. ஒன்றும் கிடையாது, அடுப்பு போட்டதுக்கு இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரி இருக்கிறத தயிர் பொரியெல்லாம் போட்டு இப்போ பெரியவாளை கொடுத்துட்டு எங்களுக்கு இங்கே இருக்கிற பிராமண ஏரியாவிலேருந்து ஏதாவது கொஞ்சம் இதுதான் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், தயிர் சாதம் கொண்டு வந்தால் திறந்த வழி வயல்கால் அதில் போய் உட்காந்து சாப்பிட்டோம். ஒரு மறுபடியும் 3:30 மணி கிளம்பினாங்கலேருந்து கிளம்பி நேராக அப்படியே வந்தால் சேதராம சாஸ்திர வீடு இருக்குது. அந்த ரோடுக்கு நேராக முடியலன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. தலையை வச்சுன்னு படுத்துட்டா முடியலன்னு. எங்கள் ரோட்லேயே இந்த மூளை சந்தில். அப்போல்லாம் மண் ரோடு, தார் ரோடெல்லாம் கிடையாது. படுத்துட்டா. சரி மணி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், சைட் போர்ஷன் சேதராமது அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு பெரியவா ராத்திரி அங்கேயே தங்கிட்டு கொட்டாய்க்கு போனது. கொட்டாய்க்கு போகும்போது வேதவிசாரத்தில் நான் பிரத்யேகத்துக்காக போயிருந்தேன். வேதவிசாரத்தில் கூப்பிட்டு பெரியவா கேட்குறா, இங்கே யார் வீடு இருக்குது, யார் கட்டியிருக்கா எல்லாம் கேட்டால் எல்லாரையும் சொல்லிட்டாருமான்னு. என்னை தவிர மீது எல்லாரும் சொல்லிட்டாருங்க. இல்லை இன்னும் யாராக இருக்கா யாரும் இந்த மாதிரி பெரியவா இருக்கும்போது நான் போனேன். எதுக்குன்னு என்ன சாஸ்திரம் என்ன எல்லோரும் சொல்லிட்டா பெரியவா எல்லாம் கேட்குறாங்க. ஃப்ளாட் வாங்கி போட்டுருக்கேன், தட்டுப்பத்திரம் போட்டுருக்கேன் பெரியவாளுக்காக, அது சொல்லக்கூடாதான்னு. அப்புறம் நானாக சொன்னதுன்னு பார்த்தியா அவர் சொல்ல உனக்கு சரின்னு நீ எங்கே ஆயிடுச்சு போறியோ அங்கெல்லாம் வரேன் நான் சொல்லிட்டாரு. எல்லாரும் ஆத்தோடையோடு சரி நான் ஆத்தோடைய உள்ளவே போகல. நேராக கோடி வரைக்கும் போயிட்டு அன்றைக்கி பானு சப்தமி, பானு ஞாயிற்றுக்கிழமை நேராக பிரசாதத்துக்கு போனேன். எதேச்சா யாரோ மயில் தொகை கொண்டு வந்தால் அதை வாங்கின்னு மிஷின் என்ன இப்படியே வந்தால் நேராக வாசப்படிக்கிட்டே போய் அந்த மயில் தொகையை வச்சுட்டு வந்தேன். பிரசாதத்தில் வச்சுட்டு திரும்பி வரும்போது ப்ரொஃபஸர் ஏகாமலையர்னு அவர் வந்தார். எல்லா காலத்துக்கும் வரீங்க, எங்கள் காலத்துக்கு நீ வரக்கூடாத பெரிய அனுகூலம். எனக்கு ஒன்றும் தெரியாது, அது பராம்பரை அவன் தான் ஆயுஷ் போனான், அவனுக்கு எனக்கு தெரியாது. நீ என்ன செய்ய வச்சிருக்கியா, எனக்கு நான் கைக்கியம் பண்ணியிருக்கியா, ஒவ்வொன்றும் கதை இருந்துட்டா. சப்தமிக்கு ஏகாம்பரையர் யார் உங்களையா? ஏகாம்பரம் ப்ரொஃபஸர் ஏகாம்பரத்தை பெரியவா நீ என்ன எனக்கு கைங்கரம் பண்ணியிருக்கியா, செய்ய வச்சிருக்கியா, நீ ஆச்சாரத்தோடு இருக்கியான்னு அப்படின்னு கத்தி கூட கண்ணம்மா கூட சப்தமி பானு சப்தமி சூரிய நானும் பால்வன் பண்ணால் கிடையாது. வந்தால் பாலு ஸ்நானம் பண்ணி தட்டுப்பத்திரம் போட்டு வச்சிருந்து ஸ்நானம் பண்ணி பெரியவாள் ரெடி பண்ணணும். வந்தால் கோமணத்தை அவுத்தா உட்காந்தால் ஸ்நானம் பண்ணேன். ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு மணி ஜபத்துக்கு முன்னாடி அவரை கோச்சிடணும், அவள் வீடு திரும்பி இல்லைன்னு தெரியும். அங்கே போய் ஜபத்தை முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்துடலாம். இந்த இடத்துக்கு இதே இல்லை சேதராமத்தில் சரின்னு சொல்லிட்டு ஸ்நானம் ஆக்கி விபூதினா ஒரு மணி ஜபத்துக்கு கடத்தை எடுத்து நேராக கிளம்பிட்டோம்னா கிளம்பினா நேராக ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு போனால் மாமா முன்ன பூர்வங்கள்லாம் எடுத்துக்கலாம்னு பின் சைடில் செக்க செவையல் எறும்பு புத்து தர்பார் தீர்த்தத்தை ப்ரோஷம்னா தர்பார் சந்தை போடுங்கன்னா போட்டு உட்காந்து மணிக்கணக்காக ஜபம் பண்ணிருக்காங்க. ஒரு மணி ஜபம் ஜபம் ஆச்சு முடிஞ்சது. எழுந்து வந்தால் தொடா முழுக்க ஒரே செக்க செவேன்னு தக்காளி பழம் மாதிரி தர்பார் சந்தை எடுக்க முடியல எறும்பு. அப்புறம் நாங்கள்லாம் கோச்சுன்னு வரேன். பெரியவாளுக்கு இஷ்டம் இல்லாத சமயத்தெல்லாம் நம்ம கூப்பிடக்கூடாது பார்த்துறாங்கன்னு இப்போ எறும்பு புத்தில் போய் பண்ணுறால. உங்களுக்கு பெரியவா கூட இருந்து இதேமாரி கைங்கரியம் பண்ணவா அப்படிங்கிறது உங்கள் ஞாபகத்தில் நீங்கள் பார்த்தவா யார் யார்?
ஸ்ரீகண்ட மாமா பார்த்துருக்கேன். ஸ்ரீகண்ட மாமா, பெரிய பாலு. பெரிய பாலு. பெரிய பாலுன்னா யார் இப்போ இருக்காரு? ராயபுரம் பாலு. அதான் நெட்ட பாலு. பெரிய ராயபுரம் பாலு. அப்புறம் சாஸ்திரிகள். வேதபுரி சாஸ்திரிகள். அப்புறம் சந்தான மாமா, அவர் தம்பி. தெரியாது யாருங்க. சந்தான மாமா. அவர் நல்லா பழக்கம் உண்டு எனக்கு. சரி. அப்புறம் வந்து பானாம்பட்டு கண்ணா மாமா. அப்புறம் திருக்கலாவூர் ராமூர்த்தி மாமா. திருக்கலாவூர் ராமூர்த்தி. சந்தனம் சுப்பினியர். அது தெரியும். பெரியவாள் சந்தனம் அரைச்சிருப்பார். நல்ல பழக்கம் உண்டு. சந்தனம் சுப்புனி ஐயர். அப்புறம் நம்ம வைத்தா மாமா. அப்புறம் ராமேஸ்வரம் விஷ்ணு மாமா. ராமேஸ்வரம் விஸ்வநாத மாமா. திருவையாறு தியாகு, உக்ரான தியாகுன்னு பேர். தெரியாது. திருவையாறு தியாகு அவரை தெரியும். அப்புறம் கார்வார் சீனு மாமா. அவ மாமனார் நல்லா தெரியும். அப்புறம் உங்க மாமா ஏகாம்பரம் மாமா. நீங்க அப்புறம் வேற யார் பெரியவாள்கிட்ட கூட இருந்து? பட்டாபி இருந்தார். கும்பகோணம் மகாலிங்கர் பேர. நம்ம இந்த பட்டாபி தானே? பேங்க் மகாலிங்கர். நம்ம வெள்ளையா இருப்பாங்க பட்டாபி. பிரம்மச்சாரி. அப்போ பட்டாபி. அப்புறம் பிரம்மச்சாரி ராமகிருஷ்ண ஐயர். அப்புறம் இவர் வைஷ்ணவரத்தர் இருந்தாரோ? ஐயர் திருவேங்கட ஐயர்னு. வைஷ்ணவ வித்யார்த்தி நாராயண சாஸ்திரிகள். அவர் தம்பி எஸ்பி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தார் இங்கே. ஓகே. சூப்பரண்ட் ஆஃப் போலீஸில். அண்ணாவும் தம்பியும் சுயம்பாகம் பண்ணி தான் சாப்பிடணும். அது மாதிரி இல்லை, ஒரு பிடி அரிசி எடுத்து சுவாமிக்கு நிவேதத்தை சேர்த்துட்டு அதுலேருந்து எடுத்து சாப்பிடணும்னு. இவா 2 பேரும் என்ன பண்ணா, அண்ணாவும் தம்பியும் தம்பியை சமைச்சு எல்லாம் வச்சுட்டு போடுவார். அவர் ஆகாரம் பண்ணிட்டு போடுவாருன்னு. வெளியில் எங்கே ஆகாரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது வித்தியார்த்தி பெரிய பிடிச்சான பிறகு இதெல்லாம் எடுத்துட்டு அதையும் எடுத்து சாப்பிடுவாருன்னு. வித்தியார்த்தி நாராயண சாஸ்திரிகள். அப்புறம் மேலூர் மாமா பார்த்துருக்கல. மேலூர் மாமா என்ன பழக்கம் உண்டு இருக்கு. டிஎன் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் வந்து ஏஜென்ட்டாக தான் இருந்தார். ஏஜென்ட் பெரியவா கைங்கரியத்தில் ஏஜென்ட்டுக்கு கேட்கல, பெரியவா கைங்கரியத்தில் இருந்தவா. அப்புறம் விஸ்வநாதர்னு பெரியவாளுடைய உறவு கூட அவர் மேனேஜராக இருந்தார் இல்லையா? அவர் பார்த்துருக்கல. அதான் மேலூர் மாமா காலத்தில் இதெல்லாம். ஓஹோ. எங்கள் அப்பாவோட சாஸ்திரிகள், மேலூர் மாமா, விஸ்வநாதையர், நாகராஜ அம்மாஞ்சி. நாகராஜ அம்மாஞ்சினா பெரியவாளுக்கு அம்மாஞ்சி. ஓஹோ. மேனேஜராக இருக்கும்போது விஸ்வநாதையர் மேனேஜராக இருக்க. இவர் கூட இவர் வந்து இந்த நிச்சயம் வரவு செலவெல்லாம் கணக்கெல்லாம் நோட் புக்கு. அப்போ பெரியவா இது பண்ணும்போது பெரியவா பூஜை பண்ணி நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த காலத்துலேயே பெரியவா பூஜை பண்ணிருக்காங்க. 2வது ஆத்மார்த்த பூஜைன்னு பூஜை பண்ணுவோம், அது பார்த்துருக்கேன். சந்திரமூலேஸ்வரர் பூஜையே பார்த்துருக்கேன். சந்திரமூலேஸ்வரர் தீர்த்தமும் வாங்கியிருக்கேன் பெரியவாட்ட. அப்படியா? ஏன்னா நீங்கள் 71 தான் பெரியவாளுக்கு போனேன். 70 பெரியவா பூஜை பண்ணுறது நிறுத்திட்டா. அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் பார்த்துருக்கேன். நான் பிறக்கும்போது 53, 54 இவா பட்டத்துக்கு வந்தார். கொட்டா சங்கரன்னு ஒருத்தர் இருந்தார் பெரியவாட்ட. கொட்டா சொம்பு பார்த்தா தங்கத்தை தூத்துரும். அப்படியா? அந்த மாதிரி தேய்ச்சி வைப்பார் பெரியவாளுக்கு. கொட்டா சங்கரன்னு பேர். அவர் உடம்பே செக்க தேவைன்னு இருக்கும். ஆனால் அவருக்கு பெரியவாளுக்கு குடத்துலேருந்து சின்ன சொம்பு வரைக்கும் நல்லா தேய்ச்சி பரபரப்பலான்னு கொட்டா சங்கரன். அவரையும் நான் பார்த்துருக்கோங்க. நீங்கள் பெரியவா வேறு ஏதாவது பெரிய இந்த அமானுஷ்யமான விஷயமாலாம் ஏதாவது பேசியிருக்காளா? இல்லை சாதாரணமாக தான் ஏதாவது பண்ணுவாங்க? சாதாரணமாக பேசியிருக்கேன். அண்ணாதுரைங்காருக்க வந்தால் அண்ணாதுரைங்காருக்க மணிக்கணக்க வேதத்தை பற்றி, உலகத்தில் என்ன நடக்கிறது, அந்த கோயங்கா இதெல்லாம் பற்றி அதெல்லாம் பேசுவார் மணிக்கணக்கா. வேத தர்ம பரிபாலன சபான்னு ஆரம்பித்து இதெல்லாம் பண்ணி VRND எல்லாம் அது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய பேசுவார். பெரியவா வேறு ஏதாவது அமானுஷ்யமாக இந்த ஸ்பிரிச்சுவல் லெவலில் யாருக்கிட்டையாவது பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒரு பைராகியோ இல்லை யாரோ சாமியாரோ யாரோ ஒரு மனுஷா யாரோ நமக்கு தெரியாது யாரோ வந்து அவள்கிட்ட ஏதோ பேசி எனக்கு தெரியல. அதே மாதிரி எனக்கு தெரியல. சங்கர் தயாள் சர்மா வந்தார். மௌனமாக தான் இருந்தார் பெரியவா. அவர் தான் பேசினா 2 மணி நேரம் கிளம்பி போயிட்டார். வியாச சாந்தாலேஸ்வரர் கோவிலில் பெரியவா உட்காந்து பூஜை பண்ணியிருந்துற. VV கிரி ஏதோ ப்ரோக்ராம் வந்திருக்கார். ஆந்தி வேலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கார். பெரியவா ரூம் விட்டு வெளியிலே வரல. ஒன்று மணிக்கணக்காக உட்காந்தார், ஒன்றும் வரல. சரி போயிட்டார், கிளம்பி போயிட்டார் மெட்ராஸுக்கு. சாயங்காலம் கூப்பிட்டு நாளைக்கு கிளம்புற வர சொல்லுன்னு நான் பெரியவா.
விவி கிரி. அப்போ அவர் வந்து பிரசிடென்ட்டாக பிரசிடென்ட்டு. ஓ. ம். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் யூஸ் பண்ண உடனே கிளம்புற கிளம்பி வந்தால் உட்காந்து பெரியவா பேசி வியாசகாந்தாலேஸ்வரர் கோவிலில் அது எனக்கு தெரியும். ஆனால் இது ராஜீவ்காந்திகிட்ட பேசியிருக்கா. ஹம்பியில் கர்நாடகாவில் கர்நாடகா ஹம்பியில் இந்திரா காந்திகிட்ட மணிக்கணக்காக பேசியிருக்கா பெரியவா. காஞ்சிபுரத்தில் பேசுகிறத தவிர அங்கே பேசியிருக்காங்க ஹம்பியில் கர்நாடகாவில். அப்போ அந்த மலையாள குளம்னு ஒரு குளம் மண்டபம் இருக்குது, பழையடைஞ்ச மண்டபம். இறங்கி டவுன் வந்து இறங்கி தான் அங்கே தான் தரிசனம், வேறு எங்கேயும் பெரியவா போகல. ஏதாவது ஃபாரினர்ஸ் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்காளா? நீங்கள் இருந்திருக்கேல? யார் இருந்திருக்கா? மீராயின்னு ஒரு இப்பயும் இருக்கா. அப்போது அவள் வந்து தரிசனம் பண்ணுவா, உட்காருவா, மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கே இருக்கா அவள்? அவள் இப்பயும் அமெரிக்காவில் இருக்கா. ஓ. ஆமாம். ஆனால் இப்பயும் பெரியவால சித்தி அடையில நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் தான் பித்துக்குழி, நீங்கள் பெரியவா எங்கேயும் வியாபிச்சிருக்கான்னு பெரியவா சித்தி அடைஞ்சோன்னா தான் சங்கராமன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். சங்கராமனுக்கு தொடர்பு உண்டு மீராயின்னு. அப்போ அந்த நம்ம மெட்ராஸில் ஹோட்டல் இருக்க டிஎம்பி மகாதேவன் அவளுடைய சங்கர் அவள் அந்த ஹோட்டலில் தான் வந்து தங்குவா. அவளை விடியாதேவே அவள் நம்பர்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போ வந்து உட்காருவா, எல்லாம் ராத்திரி 8:30 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. பெரியவா உள்ளே போகும்போது தான் கிளம்பி போவாங்கன்னு 10 days உட்காருவாங்க. உடனே யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன், பெரியவாளை பார்த்து ஜபம் பண்ணினே உட்காந்துருப்பாங்க. பெரியவாளாக கூப்பிட்டு ஏதாவது விசாரிச்சா பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இது நடுவில் ஒரு நிறைய பேர் பாருங்கிறாலாம் வந்திருக்கா, நிறைய தசம் இருக்கா. டெமிட்ரின்னு டெமிட்ரின் பெரியவாளை விட்டு அசைய மாட்டாங்க. ஒன்று வேதத்துக்கு போன நான் அவரை பார்த்து பேசினேன். அவர் வந்து ரமணாசிரமத்தில் இருக்கார். இப்போ அவரை ரமணாசிரமத்தில் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். பெரியவாளை பற்றி நிறைய சொல்லணும்னா மணிக்கணக்கு நிறைய ஆகும். இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு யோகிதை கிடையாது. அது தெய்வம்னா சாட்சாத் பரமேஸ்வரன் லோகத்துக்கு. அதுதான் பரமேஸ்வரன் எதுக்காக சொன்னா, அவசரமாக ஒன்றுக்கு போனோம். பெரியவா அடைக்கின உட்காந்து பேசியிருந்தார் மடத்தில். இது தேனம்மா மடத்தில், சங்கர மடத்தில். அப்போது பெரியவா என்னன்னா அவசரமாக எடுத்து ஒன்றுக்குள்ளே போகிற வழியிலே ஒன்றுக்கு போயிட்டா. கொட்டாக்கி பரதா போட்டிருந்தோம், எல்லாம் போயிட்டேன். சுத்தம் பண்ணி சாணி தனம் போட்டுட்டு அவளுக்கும் சுத்தம் பண்ணிட்டு வந்தேன். வெளியில் வரும்போது சொன்னான் பெரியவா, ஒன்றுக்கு போனேன் பார்த்தியாண்ணா. எல்லாம் பார்த்தேன். காலமாடு ஒன்றுக்கு போகிற மாதிரி போனேன்னு தெரியுமா? நான் விரும்பக்கூடாத பெரியவா கேட்டால் அந்த காலமாடு சுவாமிக்கு என்ன வாகனமாக இருக்காருன்னு. உங்கள்கிட்டையும் பேச முடியாது, உங்கள் தாத்தாட்டையும் பேச முடியாது, அப்பாக்கிட்டையும் பேச முடியாது. அப்போ நீ என்ன பரமேஸ்வரன் தெரியாதுன்னா, சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பெரியவா. நீ சொல்லிக்கோன்னு சொல்லிட்டாங்க. பெரிய அனுகிரகம் தான். அனுகிரகமான இன்னைக்கு வாழறேன், அனுகிரகமான ஆத்துக்காரர் உங்களுக்கு, இன்னைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆத்துக்காரி உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். அதை அவள் அமைச்சு கொடுத்தது தான். இன்னைக்கு இதுக்க வீடு கட்டி கொடுத்து இன்றைக்கும் பையனும் பெரியவாளுக்கு தான் நிறைய பண்ணணும்னு உயிராக விட்டுருங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம். வந்தால் பிரதோஷமாக அது போவான். அங்கே என்ன போட மாடம் எல்லாம் பண்ணி எல்லாம் வருவான். பெரியவாளுங்கிறதால இன்னும் நல்லா நீடிச்சு பெரியவாளுக்கு இந்த சரீரத்தை தானமாக பண்ணணும். அதுதான் பெரியவா சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் என்னுடைய கைங்கரியம் பண்ணுவேன்னு அன்றைக்கி சொன்ன மாதிரி இப்போ மறுபடியும் இருக்கையில் கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா இல்லையா? அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவள் வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நடந்துருக்கு. அது சத்தியம் பரமேஸ்வரன். அதுதான் நீடிச்சு வச்சுருந்தோம். ரொம்ப முடியலையோ போய் நம்மளால் ஒரு கொஞ்சமாவது பெரியவாளை பண்ணிட்டு வரணும். இப்போ ஆராதனைக்கு அவ்வளவா பண்ணுறான்னு ஏன் போகாமல் போகிறேன்னா, பெரியவா பண்ண காரியத்தை நம்ம விடாமல் பண்ணணும். அதுக்காக தான் போகிறது. ஒன்று ரொம்ப சந்தோஷம். முதல் நாள் ராத்திரி பெரியவா சித்தியாகிறதுக்கு முதல் நாள் ராத்திரி சித்தி அடைகிறதுக்கு முதல் நாள் ராத்திரி 8:30 டைமு. அந்த டைமில் டாக்டர் ஸ்ரீதர் பாஸ்கர் எல்லாம் வந்தேன். பெரியவாளுக்கு ட்ரிப்ஸு போடணுன்னு நான் நரம்பெல்லாம் இருந்தால் ஒன்றும் கிடைக்கல, வெயின்ஸ் கிடைக்கல. ஆமாம். அப்புறம் என்னன்னு கேட்டேன், இது மாதிரி பண்ணணும் பெரியவாட்டை சொன்னீங்களான்னு கேட்டேன். பெரியவாட்டை சொல்லலைன்னா அப்புறம் பெரியவாட்டை போய் தலைமாட்டில் பெரியவாட்டை இது மாதிரி ட்ரிப்ஸு போடணுன்றா பெரியவாடணும்.
சரீரத்தை கொடுத்துறேன், அவன் என்ன பண்ணுவான் பண்ணிக்கிட்டு வந்து அப்படின்னால பெரியவா வார்த்தை சரீரத்தை கொடுத்துட்றேன், அவள் என்ன வேணாலும் பண்ணிக்க சொல்லு. அப்புறம் என்ன பண்ணா, அப்போ அந்த சொன்ன வார்த்தைக்கு உடனே இந்த கையில் இடது கை தான் எடுத்து பார்த்தா நான் கிடைச்சது ட்ரிப்ஸு. அப்படி சொன்ன அப்புறமா ட்ரிப்ஸ் போடுறதுக்கு வெயின்ஸ் கிடைச்சிது. சரி, அப்புறம் ட்ரிப்ஸு போட்டு நைட்டு ஃபுல்லாக ட்ரிப்ஸ் ஏறிடுது. நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்களா அதே மாதிரி பெரியவாள்கிட்ட சொல்லாமல் நீங்கள் செய்யறதுனால? ஆனால் டாக்டர் பாஸ்கரன் ஸ்ரீதரன் அவ 2 பேரும் இருந்தால் பெரியவாட்ட சொல்லிடு செய்யுங்க நீங்கள் கிடைக்கும். அப்புறம் உடனே பெரியவாட்ட சொன்னது, பெரியவா உடனே சரி இந்த வார்த்தை தான் சொன்னான், சரீரத்தை கொடுத்துறேன்னு. அப்போ தான் நினச்சேன் நான், சரீரத்தை கொடுத்துட்டேன்னா நான் ஆத்மா எங்கே இருக்க யாருக்குன்னு தெரியும், அதெல்லாம் ஒன்றும். அப்புறம் டிப்ஸ் செய்கிறது ராத்திரி 3 மணி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த உடனே யாருன்னு அப்புறம் எதுவுமே கேட்டால், அப்புறம் பாலு குறுக்க போனார், பெரிய பாலு. யாருன்னு கேட்டால் பெரிய பாலுன்னு சொன்னேன். அப்புறம் திடீர்னு இந்த கால் மாட்டை தாண்டி ராமூர்த்தி மாமா போகிறார். கரப்பம் போகிறான், திருக்கலா ராமூர்த்தி மாமா போகிறான்னு. அப்புறம் வைத்தா வந்தார். வைத்தா யாருன்னு கேட்டால் வைத்தா சொல்லி சாப்பிட்டேன் கேட்டால் சாப்பிட்டாராச்சு சாப்பிட்டேன்னு. எனக்கு வசிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், ஆனால் எல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு பெரியவா கொட்டாய்க்கெல்லாம் போயிட்டு அவளுக்கு கஞ்சியெல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு புது பெரியவா வந்து நமஸ்காரம் பண்ணால் அந்த சமயத்தில் பெங்களூர்லேருந்து அருகில் ஈச்சங்குடியில் தாயார் இடத்துல பெரியவா ஈச்சங்குடியில் பெரியவாருடைய தாயாருடைய கிரகத்தில் பெரியவாருடைய பாதையையும் தாயாருடைய அப்பா அம்மா ஃபோட்டோவையும் வைக்கணும்னு பெரியவாட்டை காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி வந்தார். அப்போது பெரியவாட்டை வந்து காமிச்சது, பெரியவா எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு பாதையை அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே பெரியவா பாதம் போட்டுருந்தார், கைட்டி கொடுத்தார், அனுகிரகம் பண்ணி வந்து அவர் கைட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து யாரோ எடுக்க வந்தார். ஆமாம்மா, சந்திரா வந்து எடுக்கிறதுக்கு வந்தார். சந்திரா வந்து எடுக்கிறதுக்கு வரும்போது பெரியவாட்டை சொல்லலை. அதனால் அந்த கட்ட வரலையே பக்கத்தில் இருக்க வரலையும் கிடுக்கி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிட்டு எடுக்க முடியல, பாதுகாப்பு எடுக்க முடியல. அப்புறம் புது பெரியாரே நகரான்னு சொல்லிட்டு அப்புறம் பெரியவாட்டை சொன்னது. பெரியவா என்னன்னா காலத்தி பெரியவாட்ட என்ன சொன்னேன், பெரியவா பாதுகை அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும்னு. பெரியவா எங்கேன்னு கேட்டால் பெரியவா பாதத்தில் இருக்குது. அப்போ அந்த பாதத்தை 2 பாதத்தையும் தூக்கி கொடுத்தார். எடுத்து அரையர்கிட்ட கொடுத்து பெரியவா ஃபோட்டோ அப்பா அம்மா ஃபோட்டோ அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும்னு கையில் வச்சுருந்தார். அதையும் பார்த்துட்டு கையில் கொடுத்தார். எடுத்துன்னு அவர் கிளம்பி போனார். கிளம்பி போய் ஒரு 10 மணி கழிச்சு இவர் வந்தார். மேச்சேரி பட்டு சாஸ்திரர்கள் புதோடம மாத்திரை ஜெயந்தி பண்ணி பிரசாதம்லாம் எடுத்துன்னு வந்தார். அப்போ பெரியவா ஈச்சேரியில் உட்காந்துன்னு தரிசனம் பண்ணி வச்சது. யார் என்னான்னு கேட்டால் மேச்சேரிக்கு வந்த கதையெல்லாம் அவர்கிட்ட கேட்டார். மொத்தம் தெரியுமா உனக்கு தெரியுமா என்னான்னு. அண்ணா தெரியும், பெரியவா வந்தது எல்லாம் தெரியும், சங்கர எஞ்சிப்பி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சேமமாக இருப்ப போயிட்டு வந்துட்டு அமிச்சாகணுன்னு. அப்புறம் அன்றைக்கி பிடிச்சாலாம் பண்ணி நல்லா உணர்ந்த மத்தியானம் இது மாதிரி கடைசி சித்தி ஆகிடுது. மத்தியானம் திடீர்னு 2 மணிக்கு சித்தி ஆகிட்டா. ஆமாம், பிட்சா வந்து சாதாரணமாக நார்மலாக எதுவுமே அன்றைக்கி எடுக்க மாட்டா. அன்றைக்கி இது கூட அதை ஓடு, அது இது கூட அதை கூட கேட்டு வாங்கி தன் கையால் உள்ளங்கையில் வச்சுன்னு பிட்சை வாயில் போடணுன்னு பிட்சை பண்ணியிருக்கான் அன்றைக்கி. அப்புறம் படுக்க வச்சோம். கொட்டாய்க்கு போகணுன்னு வந்தால் உடனே கொட்டாய்க்கு போகிற சமயத்தில் வைத்தா மாமா ஒரு பக்கம் காலை பிடிச்சிருந்தார். அரக்கோணம் பால் ஒரு காலை பிடிச்சிருந்தார். பால் பிடிச்சிருந்தார். வைத்தா மாமா ஒரு உதவ வச்சா வைத்தா மாமா போய் வந்தார். அரக்கோணம் பால் அந்த பக்கம் வந்தார். விழுந்த வேகத்தில் பெரியவா பொண்ணுக்கு போயிட்டு அப்படியே கண் வழியாக உடனே பாஸ்கர் பக்கத்தில் இருந்தார். பெரியவாரை படுக்க வைக்கோ போனோம்னு சொல்லி சொன்னார். அதான் கடைசி இது. ஓகே, ஆனால் எல்லாம் கடைசி நாள் பெரியவா சித்திகாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கூட இருந்திருக்கேள். அப்போ வந்து பெங்களூர் ஹரி வரும்போதும் சரி, புது பெரியவா வந்து வந்தனம் பண்ணிட்டு போதும் சரி, அதுக்கப்புறமா மேச்சேரி பட்டு சாசல் வரும்போதும் சரி, பெரியவா நல்லா பழைய குரலில் பேசி எல்லாம் பண்ணிட்டான். திடீர்னு 2 மணிக்கு கிளம்பிட்டான்.
அனுஷத்து அன்னைக்கு தோன்றி அனுஷத்து அன்னைக்கே மறைஞ்சிருக்கா. துவாதசி அனுஷம் அன்னைக்கு எல்லாம் பிட்சை வாங்கி கேட்டு இது கூட. நீங்கள் யாராவது எதிர்பார்த்தலாம் அன்னைக்கு பெரியவா சித்தி ஆவாங்க? யாரும் தெரியாது, யாருங்க எதிர்பார்க்க தெரியாது. அவதான சுவாமியில் இருந்தார். இந்த மாதிரி ஆளுன்னு நாங்கள்லாம் கொஞ்சம் மனசு சஞ்சலமாக அழுதுருந்தோம். அவர் வந்து கிட்டக்க வந்து சொன்னார், அதெல்லாம் அழக்கூடாது, பெரியவா மகான், பெரிய மகான் அது, நம்மளை விட்டுட்டு போகல எதுவும். அதனால் எல்லாரும் சகஸ்நாமத்தை சொல்லுங்க உட்காந்துன்னு. பெரியவா சன்னதியில் விஷ்ணு சகஸ்நாமத்தை சொல்லுங்க. சொல்ல முடியாதவா சங்கரா சங்கரா சங்கரான்னு சொல்லுங்க. அதுதான் பெரியவாட்ட சொல்லணும். யாரு கண்ணிலையும் ஜனம் வரக்கூடாது, சாட்சாத் பரமேஸ்வரன் மகானவர் சொல்லி அப்படின்னு ஒரு ஆறுதல் சொன்னார். அவனு அவதானி சுவாமி. அவதானி சுவாமி அந்த ஸ்பாட் பக்கத்தில் இருந்தார். இது வந்து காட்டு தீவி மாதிரி எல்லாருக்கும் விஷயம் பறந்து போய் எங்கள் அப்பா பண்ணுற சாரதம் முடிஞ்சது. சேப்புராமன் இடத்துல சாரதம், அவர் பண்ணுற சாரதம், அவரும் சாரதம் பண்ணி பிராமணனா ஆச்சு. சொன்ன உடனே அவள் எல்லாம் சாப்பிடல, அடி பிடிச்சின்னு ஓடி வந்து கதறி அழுது, சேப்புராமூர்த்தி மாமா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒவ்வொன்று அழுது புரட்டி அழுது நடக்காத பண்ணார். பேசவே பேசாத சேப்புராமூர்த்தி மாமா அன்றைக்கி அழுது பெரியவாரை இந்த மாதிரி எடுத்துன்னு சொல்லிட்டு நடக்காமனார். அப்புறம் எங்கள் அப்பா வந்தார். அப்பா வந்து பெரிய தாத்தாக்கு சாரதம் பண்ணுறது உண்டு. அது பண்ணிட்டு இங்கே வந்தார். எல்லாம் பண்ணி இல்லை, அது கூட எல்லாம் தெரிஞ்ச வேண்டிய விஷயம். அப்புறம் புதுப்பிரியா பாலப்பிரியா எல்லாம் வந்து எல்லாம் கிட்டக்க இருந்து ஏற்பாடு பண்ணி அன்றைக்கி ராசி. ஆனால் இந்தியாவின் அன்னைக்கு இந்த ஜாதி பாகுபாடு இல்லாமல் முஸ்லீம் கிறிஸ்டின் அத்தனை பேர் வந்திருக்காங்க பெருவாள் தரிசனத்துக்கு. தரிசனத்துக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம்.